அரசாங்க படி நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், ட்ரஸ்ட்டில் இருக்கேன், கோயில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லாதவங்களுக்கு என் சக்திக்கு இப்போ சாப்பாடு மட்டும் தான் கொடுக்க முடியுது, அதை கொடுத்துட்டு இருக்கிறேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். என் சக்திக்கு முடிஞ்ச விஷயங்களை நான் கடந்து போயிட்டு இருக்கேன். என்னுடைய நோக்கம் அதுதான். நீ என்ன பண்ணுற? உன்னால என்ன பண்ண முடியுது? நீ எல்லாம் வந்து எனக்கு கேள்வி கேட்குறவங்க என்ன பண்ணுன்னா, நேராக பஸ்ஸு பிடிச்சோ இல்லை காரோ பஸ்ஸோ லாரியோ டூ வீலரை எடுத்துட்டு ஸ்ரீகாட்டர் ஓம் சக்தி அம்மன் திருக்கோயிலுக்கு வாங்க, சாப்பாடு போடுறேன், சாப்பிடுங்க, உங்கள் பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுங்கள். அப்போ நான் என் கதையெல்லாம் சொல்லுவேன். நீங்களே எனக்கு பணம் கொடுத்துட்டு போகிற மாதிரி நிலமை வரும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இது உங்களுக்கு தேவையா நான் கேட்குறேன். ஆட நீங்கள் வேறு எங்கேருந்து தான் ஒருத்தர் கிளம்புறீங்கன்னு தெரில. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடுவுலேயே நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அம்மாவுக்கு அபிஷேகம் நடக்கணும், அம்மனுடைய சக்திகள் வந்து மக்களுக்கு தெரியணும். ஏன்னா எல்லா தாய்கள் குடியிருக்கிற இடத்துல எல்லா மக்களும் பலனடையும்.